உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் தான். நம்முடைய நாட்டில் தான் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கின்றது. எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. போட்டோன்னு நிம்மதியாக இருந்தது. அதாவது தீர்ப்பு வந்த உடனே உண்மையிலேயே மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அதை பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க முன்ன பின்ன சொல்லுவார்கள், நாளைக்கு இதையும் கூட மாத்தினாலும் மாத்துவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வெறி பிடிச்ச நாயை அடைக்கணும்னு சொன்னாங்களா, நாளைக்கு அதுக்கு ஒருத்தன் வழக்கு போட்டாலும் போடுவான், மேல்முறையீடு போனாலும் போவான். கடைசியில் என்ன, அதை விட்டு கடி வாங்கி சாகுங்கன்னு கூட தீர்ப்பளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, முடிந்தவரை நாம் சேஃப்டியா இருந்து கொள்ள வேண்டியிருக்குது. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கவனமாக கையாளணும். தனியாக அனுப்புறதை தவிர்க்கலாம். தெருக்கல்ல போய் இந்த கடைக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வான்னு அனுப்பு. ரெண்டு சிக்கல் இருக்குது. ஒன்று என்ன, அது பலவிதமான வக்கர புத்தி கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீது ரொம்ப அக்கறையோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறத்திலே இந்த நாய்களுடைய தொல்லைகளும் இருக்கின்ற காரணத்தினால் நாம எச்சரிக்கையாக இருப்பதோடு நம்முடைய பிள்ளைகளையும் கவனமாக நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இந்த சிக்கலில் இருந்து ஒரு பாதுகாப்பு தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். வாகிருதவானாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.